அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு கறிப்புளி அடை முட்டை, நாளைக்கு தான் கோழி ஆக்கணும். இது வாழை இறால் போட்டு ஆக்கிக்கிறேன். ரசம், சோறு பாருங்கள் எப்படி வைக்கிறேன். 2 கோழி கடைசி வாங்கிட்டேன். தட்டை 200 போட்டு ஒரு அரை 700 விற்கும் வாங்கிட்டோம்மா. ஆனால் காலைல பாருங்கள் நீட்டு போக்காய் இருந்தால் நாட்டுக்கோழி குட்டுன்னு இந்த விரல் ரொம்ப பரிசாக வைக்கக்கூடாது. நீட்டமாக இருந்தால் இது. பெரிய குடும்பமாக இருந்தால் ஒன்று போதும், சின்ன குடும்பமாக இருந்தால் பாதி ஆக்கிக்கிற வேண்டியது தானே. என்னம்மா 200 ரூபாண்டா பாதி ஆக்கினாலும் 100 ஏற்றனா. ஒரு துப்புரவு போனால் ஒரு 25 ரூபா 50 ரூபா கொடுப்பேன். சாந்தி 1 ரூபா துப்புரவு பண்ணிடுவா, முடிஞ்சிரு வேலை. 125 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு கறிப்புளி எண்ணெய் திங்கலாம். அழகான சாமான்லாம் காலையில் எல்லாத்தையும் போட்டு ஆக்கோலும். எனக்கு இருக்குது, லேட்டாக நான் வாங்கிடுவேன். நாளைக்கு ஆக்க இருக்குது வெள்ளிக்கிழமைக்கு. என் சொந்தக்கார பிள்ளை ஒரு பிள்ளை வாங்கி கேட்டு மறுபடியும் ஆளை சொல்ல பயமாக்கிடுவேன். கண்ணூர் விழுந்துட்டும் பாலு, அதனால் சொந்தக்கார பிள்ளைன்ட்டுட்டேன். சரியா? வேறு ஒன்றும் நினைக்க வத்துலத்தான். அதெல்லாம் எந்த விஷயத்தில் நான் சொல்லுவேன், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கடுமையான வயிற்று வலி இருந்ததுமா ஒரு மாதமாக. நானும் வேறு மாதிரி மோசமான வியாதியாக தான் வைக்குமாக்குன்னு தான் நினச்சேன். அந்த பாதத்தில் கடைசி அந்த ஆயத்தை எழுதின குரான் ஆயத்தில் உள்ள ஒரு எழுத்தை எழுதியிருந்தேன்ல, அதை கரைச்சி ஒரு 3 நாளாக ஜெம்சம் தண்ணியில் கலக்கி வச்சுட்டேன். குடித்த மாதம் அது அந்த அண்டைக்கே கொடூரமான வயிற்று வலி போயிட்டுமா. 1 மாதமாக தொடர்ந்து நரம்பூசிலாம் போட்டு, நரம்பூசி போடக்கூட அன்றைக்கு டாக்டர் வசதி இல்லாமல், அதான் எல்லாத்துக்கும் தெரியும். அம்பலமலைக்கா தெருவுலேருந்து கடைசி ஒரு கவும்போடையில் வேத்து விறுவிறுத்து தொப்பு வலி தாங்க இயலாமல் நான் தான் நடந்தானா, என்ன தான் யாரும் கொண்டு தூக்கி விட்டாலான்னு தெரியாமல் அந்தளவுக்கு பிறாண்டப்பட்டு அங்கே போய் இந்த ஊசியை போய் போட்டுட்டு வந்தேன். அது ஒரு டாக்டர் மூலமாக ஃபோன் அடித்து, சும்மா போடவா சிவாலும் கவர்மெண்ட்டில் ஒரு டாக்டர் மூலமாக ஃபோன் அடித்து போடுங்கன்னு சொல்லி போட்ட முறை ஒரு அளவு வலி குறைஞ்சிடும். அப்பவும் கொஞ்சம் இருக்க தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஊசி வீட்டில் போட்டேன், அப்பவும் குறையாது. இந்த இஸ்மை தான் அந்த அண்டைக்கு குடித்தேன். நான் என்னமோ ஒரு வெள்ளிக்கிழமை மாஷா தான் போயிட்டு கவனமாக வைக்கிறேன். நான் கடைசியாக சொல்லிட்டேன் மகன்கிட்ட, வாப்பா இது என்னமோ ஒரு பெரிய ஏன்டா நிறைய இது நடமாறு. எங்கள் தெருவிலே 3-4 பேருக்கு போய்க்குது. இந்த மெடிசன், இந்த உணவு பழக்க வழக்கம் சரியில்லைம்மா. எல்லாமே கெமிக்கல் ஏற்றினா உடவாக்கி திங்கிற சாமான் ஃபுல்லாக. அப்போ என்ன செய்ய, மனசோட குடலை தானே தாக்கும். அதனால் பயந்து போய் கிடந்து நல்லா இதுவாச்சு. இங்கே போயிட்டு இருந்தாலும் கவனமாக வைக்கணும். அது மாதிரி பெரிய வியாதி வந்து என்னை பார்க்க கேட்க யாருமா வைக்கிறா, பணம் செலவழித்தாலும் பார்க்க கேட்க ஆழ்வானம்மா. அது மாதம் தான் சும்மா உடையாரோ காய்ச்சல் போட மொத்த போயிட்டால் பரவாயில்லை. இந்த முசீபத்தான நோயெல்லாம் வந்து கேன்சரான்னு சொல்லிட்டுலாம் மொத்த போனால் மனசு பிறவண்டமாக வைக்குமா. அந்த நாளையிலும் சொல்லுவோம், இந்த மாதிரி பெரிய வியாதிலாம் வந்து மொத்த போகாமல் எல்லாம் நீ பாதுகாரன்னு துவா கேட்போம் பெரிய ஆட்கள்லாம். அந்த இஸ்முதான் கடைசியாக குடித்தேன் ஓதன குரான் ஆயத்தை. ஹஸ்பனல்லா அமல் வக்கீல் அமல் மௌலான அமல் நசீர். நான் அதிகமாக உபயோகிச்சுக்கிறேன் இந்த வார்த்தையை. அதை தான் குடித்தேன். குழுவாவது ஊதி ஜெம்ச பாட்டிலில் மோட்டால் குடித்தேன். முதலண்டைக்கு எனக்கு எல்லாவினாலும் குறைஞ்சிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரிலாம் தண்ணியில் நீங்களாகவே ஓதி குடிங்க. நான் ஏன் ஓதி பார்த்திக்கிறேன், அம்மா பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ஓதி பார்த்திக்கிறேன். அவளுக்கு ஓதி பார்க்குறத வந்து நம்ம சிறுக்கா சொல்ல இல்லை, சிறுக்கான ஓதி பார்க்கக்கூடாது, ஓதி பார்க்கக்கூடாது. குரான் ஆயத்து செலவாத்து இதெல்லாம் சொல்லி ஓதி பார்க்குறேன். பரக்கத்து அந்த நன்மையை ஓதுகிற நன்மையும் கிடச்சிடும், நோய் சிஃபாவாக வேணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.